வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1561ஆம் ஆண்டில் லண்டன் மாநகரில் பழைய புனித பவுல் பேராலயத்தின் கோபுரம் மின்னல் தாக்குதலில் சேதமடைந்தது. இது பின்னர் சரி செய்யப்படவே இல்லை. 1745ஆம் ஆண்டில் ஆஸ்திரியா வாரிசுரிமை போரில் மகா ஃபிரெட்ரிக்கின் புரூசிய படைகள் ஆஸ்திரிய படைகளை தோற்கடித்தன. 1802ஆம் ஆண்டில் சார்தீனிய மன்னர் 4ஆம் சார்லஸ் இமானுவேல் தனது தம்பி விக்டர் இமானுவேலுக்காக முடி துறந்தார். 1859ஆம் ஆண்டில் இத்தாலிய விடுதலை போர்களில் மசெண்டா சமரில் 3ஆம் நெப்போலியன் தலைமையில் பிரெஞ்சு இராணுவம் ஆஸ்திரிய இராணுவத்தை தோற்கடித்தது. 1876ஆம் ஆண்டில் டிரான்ஸ்கான்டினென்டல் எக்ஸ்பிரஸ் என்ற தொடர்வண்டி நியூயார்க்கில் இருந்து புறப்பட்டு சான் பிரான்சிஸ்கோவை 83 மணி 39 நிமிடங்களில் முதலாவது கண்டங்களிடையே தொடருந்து பாதை வழியே சென்று சாதனை படைத்தது. 1896ஆம் ஆண்டில் ஹென்றி ஃபோர்டு பெட்ரோலில் இயங்கும் தனது முதலாவது கார் தானுந்தை வெற்றிகரமாக சோதித்தார். 1912ஆம் ஆண்டில் மசாசுசெட்ஸ் குறைந்தபட்ச ஊதிய தொகையை நிர்ணயம் செய்த முதலாவது அமெரிக்க மாநிலமாக திகழ்ந்தது. 1917ஆம் ஆண்டு உலக அளவில் இலக்கியத்திற்கான முதலாவது புலிட்சர் பரிசுகள் வழங்கப்பட்டன. 1919ஆம் ஆண்டில் பெண்களின் உரிமைகளின் முற்போக்காக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்டமூலத்திற்கு அமெரிக்க சட்டமன்றம் அனுமதி அளித்தது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரான்சின் டன்கிர்க் என்ற இடத்தில் இருந்த 3,38,000 பிரித்தானிய படைகள் முழுவதுமாக விலக்கிக் கொள்ளப்பட்டு டைனமோ நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் மிட்வே தீவுகள் மீது ஜப்பான் தாக்குதலை ஆரம்பித்தது. 1943ஆம் ஆண்டில் அர்ஜென்டினாவில் நிகழ்ந்த இராணுவ புரட்சியில் ரமோன் கஸ்டில்லோ பதவி இழந்தார். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஐக்கிய அமெரிக்க கடற்படையினர் ஜெர்மானிய நீர்மூழ்கி கப்பல் U-505 கைப்பற்றினர். 1961ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்சு ஆகிய நாடுகள் கிழக்கு பெர்லினுக்குள் நுழைவதை தடுப்பதற்கு தாம் கிழக்கு ஜெர்மனியுடன் ஒப்பந்தம் செய்ய போவதாக சோவியத் தலைவர் நிகிட்டா குருசேவ் வியன்னா மாநாட்டில் எச்சரித்தார். 1967ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் கனடிய விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 72 பேர் உயிர் இழந்தனர். 1987ஆம் ஆண்டில் பூமாலை நடவடிக்கையில் இலங்கையின் ஆளுகைக்கு உட்பட்ட வான்பரப்பில் உள் நுழைந்த இந்திய வான்படை விமானங்கள் யாழ் வளைகுடா நாட்டின் தமிழர்களுக்கு உணவு பொட்டலங்களை மேலிருந்து வீசின. 1988ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தில் கசக்ஸ்தான் நோக்கி சென்ற தொடருந்து வெடித்ததில் 91 பேர் உயிர் இழந்தனர். 1500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 1989ஆம் ஆண்டில் ரூகல்லா கொமைனியின் இறப்பை அடுத்து ஈரானின் புதிய தலைவராக அலி கொமைனி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1989ஆம் ஆண்டில் சீனாவில் தியானன்மென் சதுக்கத்தில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம் இராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது. பல மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1989ஆம் ஆண்டில்
போலந்தில் இடம்பெற்ற பொது தேர்தலில் சாலிடாரிட்டி இயக்கத்தின் வெற்றியானது கிழக்கு ஐரோப்பாவில் கம்யூனிசத்திற்கு எதிரான புரட்சியை முன்னெடுக்க உதவியது. 1989ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் ஊஃபா என்ற இடத்தில் 2 தொடருந்துகள் இயற்கை எரி வளிம குழாய் ஒன்றை கடந்து செல்கையில் ஏற்பட்ட விபத்தில் 575 பேர் உயிர் இழந்தனர். 1996ஆம் ஆண்டில் ஐரோப்பாவின் ஆரியான் 5 ஏவுகலம் ஏவப்பட்டு 37 வினாடிகளில் வெடித்து சிதறியது. 2001ஆம் ஆண்டில் அரசு மாளிகையில் ஜூன் 1ஆம் தேதியில் இடம்பெற்ற படுகொலைகளை அடுத்து ஞானேந்திரா நேபாளத்தின் மன்னராக இன்று முடிசூடினார். 2015ஆம் ஆண்டில் கானா நாட்டில் அக்ரா நகரில் எரிபொருள் நிலையம் ஒன்று வெடித்ததில் 200க்கும் அதிகமானோர் உயிர் இழந்தனர். மேலும் ஜூன் 4ஆம் நாளானது தொங்கா நாட்டின் விடுதலை நாளாகவும் ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.